வெல்கம்னா ஏன் இப்படி காட்டுறாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஆனா இங்க தனியா நீ மட்டும் இங்க நிக்கிறேன் என்ன பண்ணுவோம்? அப்படியே உட்கார்ந்து கூட வந்தாரு. அவர் கடை போட்டிருக்காருடா. எத்தனை வருஷமா போயிட்டு வந்து இருக்காரு. கடை போட்டிருக்காரு. ஒரு மேகி தின்னுட்டு இருப்போம். ஆட போயா பேஸ் ஒண்ணுக்கு போயிருவோம்யா. இது ரொம்ப பயமா இருக்கா. என் பாப்பாலாம் அழுதுச்சுன்னு சொல்லி நாங்க பேஸ் ஒண்ணுக்கு அனுப்பி விட்டோம். குழந்தைகளை எல்லாம் வந்து தயவு செய்து அது பண்ணாதீங்க. நான் வந்து கேனத்தரமா முட்டா பயலுக்கு மூஞ்சி இருக்குன்னா இந்த இவன் மூஞ்சி என் மூஞ்சி இவனை குழந்தை பிறக்கல இருந்தா இவனு தூக்கிட்டு வந்திருப்பா. அதனால இவன் மூஞ்சி சேர்த்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அறிவுட்டத்தரமா குழந்தை தூக்கிட்டு இது பண்ணக்கூடாது. பேஸ் 2 ஒன்னோட நிறுத்திடணும். பேஸ் ஒன்னோட பேஸ் ஒன்னே தேவையில்லதான் என்ன கேட்டா. கீழே வந்து நல்லா பண்ணில விளையாட விட்டு வச்சு பேஸ் ஒன்னே நல்லா பேஸ் ஒன்னு வந்து சேஃபா தான் சொல்றாங்க. பேஸ் ஒன்ல ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இங்க அதுவும் கிடையாது. பட்டி ஏனே பாத்தீங்களா? இது படி இது அவங்க போல இருக்கு. ஓன் நாயா இருக்கு போல. பாத்தியா அது ஷூலாம் போட்டுருக்கு. இவர் தொப்பிலாம் போட்டுருக்கு. தொப்பி Dress குளிருக்கு காட்டேன். ஹாய் படி. நாங்க கூட இதெல்லாம் ஃபுல்லா வாங்கல. சுதாகர்லாம் டிராவிட்லாம் இங்க வந்து தான் க்ளவுஸ் வாங்குறேன். என்ன நான் கழுத்து வாங்காம அல்டிமேட் பட்டி கொண்டு போய்க்கிருக்காரு.